பிரணவ பொருள் மறந்த ஈசன். வணக்கம் மக்களே. பிருகுமுனிவர் சிவபெருமானின் அதிதீவிர பக்தர். முக்தி அடைவதற்காக கடுமையான தவத்தை மேற்கொள்ள நினைத்த அவர் தன்னுடைய தவத்திற்கு இடையூறு ஏற்படுத்துபவர் எவராக இருந்தாலும் பிரம்ம ஞானத்தை மறக்க வேண்டும் என்று சாபமிட்டுவிட்டு பிறகே தவம் இயற்றத் தொடங்கினார். அவருடைய தவ அக்னி தேவர்களை தாக்கியது. தேவர்கள் சிவபெருமானிடம் சரணடைந்து பிருகுமுனிவரின் தவத்தை நிறைவடைய செய்யும்படி வேண்டினர். சிவபெருமான் தன்னுடைய திருக்கரத்தை பிருகுமுனிவரின் தலை மீது வைத்து அவரது தவ அக்னியை அடக்கியதோடு உன் விருப்பம் நிறைவேறும் என்று பிருகுமுனிவருக்கும் அருளாசி வழங்கினார். சிவதரிசனம் பெற்று மகிழ்ந்த பிருகுமுனிவர் தன்னுடைய சாபத்தால் ஈசன் பாதிக்கப்படுவாரே என்று வருந்தி தன்னை மன்னிக்கும்படி வேண்டினார். அதற்கு சிவபெருமான் உன்னுடைய சாபத்தை நான் மனமகிழ்ந்து ஏற்கின்றேன் என்றார். அதன்படி பிரணவத்தின் பொருளை மறந்துவிட்ட சிவபெருமான் சுவாமி மலையில் தனது புத்திரரான முருகப்பெருமானின் வாயிலாக அந்த பிரணவ பொருளை கேட்டறிந்து கொண்டார் என்பது புராண கதையாகும்.